அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோல உங்களுடைய பழைய மொபைலை பயன்படுத்தி அது எப்படி சிசிடிவி கேமராவை யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு நல்ல சிசிடிவி கேமரா வாங்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா 5000 ரூபாய் 6000 ரூபாய் 10000 ரூபாய்க்கு மேல செலவாகும். சிசிடிவி கேமரா வச்சு அதுக்கு வைஃபை ரூட்டர் வச்சு அதுக்கு நிறைய வேலை பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு அரௌண்ட் ஒரு 5000 ரூபாய்க்கு மேல கண்டிப்பா செலவாகிடும். பட் இது எதுவுமே இல்லாம உங்களுடைய பழைய வேஸ்ட் மொபைலை பயன்படுத்தி ஜஸ்ட் மொபைல் ஆன் மட்டும் ஆகும், கேமரா மட்டும் யூஸ் ஆகும் அப்படின்ற மொபைலை பயன்படுத்தி அதையே நீங்க சிசிடிவி கேமராவா பயன்படுத்திக்கிட முடியும். அது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு இது போல அடுத்தடுத்து வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன், மறக்காம லைக்ஸை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஓகேங்க, நீங்க இப்போ எப்படி உங்களுடைய பழைய மொபைல சிசிடிவி கேமராவை பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 சாஃப்ட்வேர் தேவை. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சிம்பிளா ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்னு, உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல்ல ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அதே போல அது நீங்க எந்த இடத்துல கண்காணிக்க போறீங்க அப்படின்ற பத்தி உங்களுடைய பிசிலயோ அல்லது லேப்டாப்லயோ நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் அது நீங்க பிசிலயோ அல்லது லேப்டாப்லயோ நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது இல்லையா? அந்த சாஃப்ட்வேர்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்க அந்த சாஃப்ட்வேரை உங்களுடைய பிசிலயோ அல்லது லேப்டாப்லயோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, ஜஸ்ட் நீங்க அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஓபன் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது போல தான் அதோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு இது போல தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐபி அட்ரஸ் கேட்பாங்க. அதே போல அந்த ஆப்கான ஐடி கேட்பாங்க. ஓகே, இது எங்க கிடைக்கும் அப்படின்னா நீங்க உங்களுடைய மொபைல்ல சிசிடிவி கேமரா பயன்படுத்துறீங்க இல்லையா? ஸோ அது ஏதாவது இடத்துல வைப்பீங்க இல்லையா? ஸோ எந்த இடத்த கண்காணிக்கணுமோ அந்த இடத்துல அந்த மொபைலை ஃபிட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த மொபைல்ல ஒரு ஆப் தேவைப்படுது. அந்த ஆப்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா அந்த மொபைல்ல அந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணி கூட அந்த ஆப்பை அந்த மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ண உடனே அதுல எடுத்த உடனே காமிச்சிருவாங்க, இதுதான் உங்களுடைய ஐபி, இதுதான் உங்களுடைய ட்ரைட் ஐடி அப்படி சொல்லி காமிச்சிருவாங்க. இப்போ அந்த பிசில பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐபியை நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதே போல அந்த ஐடி என்ன அப்படின்றதையும் நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன நடக்குதோ அதை அப்படியே நீங்க பார்த்துக்கிற முடியும். ஸோ எந்த இடத்துல நீங்க கண்காணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க ரொம்பவே சிம்பிளா பார்த்துக்கிற முடியும். ஸோ இந்த விஷயத்தை நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் பண்ணிக்கிற முடியும். மொபைல ஒரு இடத்துல நீங்க கண்காணிக்க வச்சுக்கிட்டு அடுத்து வேற எங்க இருந்து வந்தாலுமே இன்டர்நெட் மூலமா நீங்க எதை கண்காணிக்க முடியும். இல்ல பக்கத்துல இருந்தீங்க அப்படின்னா வைஃபை கனெக்ட் பண்ணி நீங்க கண்காணிக்க முடியும். சோ கண்டிப்பா இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணத்தை ரொம்பவே மிச்சப்படுத்தணும்னு நினைக்கிறேன். சோ மிச்சப்படுத்திருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல, சொல்லுங்க நீங்க மிச்சப்படுத்திருக்கா இல்லையா உங்களுக்கு? ஏன்னா பழைய மொபைல் கண்டிப்பா எல்லா பத்திட்டுமே இருக்கும். அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு இடத்துல சிசிடிவி வைக்க போறீங்க அப்படின்னா சிசிடிவி கேமரா வைக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு உங்களுடைய பட்ஜெட் 7000 ரூபாய்க்கு மேல போட்டிருப்பீங்க, 5000 ரூபாய்க்கு மேல போட்டிருப்பீங்க. பட் ஒயில் ஆக்சுவலி குக்கர்லயே நீங்க பார்க்கும்போது 2000 ரூபாய் 2500 ரூபாயில கூட மொபைல்ஸ் அவைலபிளா இருக்குது. ஆண்ட்ராய்டு மொபைல் கேமரா வச்ச மொபைல் அவைலபிளா இருக்குது. ஸோ அதை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இது ஒரு ஐடியா தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணிருங்க. ஸோ இதே போல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் பட்டனை அழுத்திடுங்க. என்ன நீங்க பர்சனலா கான்டாக்ட் பண்ணி பேசணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இதே போல இன்னொரு செம்மையான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.